இன்னைக்கு நம்ம நல்ல ப்ரேயர் பண்றவங்களா இருப்போம். நம்ம ஜெபத்துல கேட்போம், ஏசப்பா எனக்கு செய்யுங்க, அவர் நம்மளுக்கு செய்வார். அப்ப நம்மளோட பேசுவார், பைபிள் மூலமா நம்ம பேசுவாரு. அப்ப நம்ம வழி நடத்த சொல்லுங்க, வழி நடத்துவார் நம்மள. அப்ப இப்படி எல்லா விஷயங்களும் இயேசுவின் இடத்துல கேட்கும் பொழுது அது நம்மளுக்கு செய்வாரு. ஆனா ரட்சிப்பின் அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்கா? அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்கிறவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம். பாவ மன்னிப்பு நிச்சயம்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு என் பாவத்தை இயேசு ரத்தத்தினால என்னை கழுவி இன்னைக்கு என்னை பரிசுத்தமா மாத்திருக்கு. இத்தனை நாள் நான் பாவியா இருந்தேன், என்னை பார்க்குறவங்களும் என்னை பாவியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய நடக்கை, என் பேச்சு, என்னுடைய செயல்கள், என்னுடைய மாற்றங்களை பார்த்து இன்னைக்கு இவன் இப்படி நல்லவனா இருக்கிறான்ப்பா, இன்னைக்கு இவன் மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி நம்மளை சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த நாட்கள்ல இயேசு என்ன பண்ணியிருப்பாரு? அவர் ரத்தத்தினால, நம்மளுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால கழுவி நம்ம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து நம்மளுக்கு ரட்சிப்பின் கிடையத்தை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? அந்த ரட்சிப்பை சில நேரங்களில் இழந்து போயிடுறோம். என்ன இழந்து போயிடுறோம்? நம்ம ஒழுங்காதான் இருக்கோம்னு நினைச்சிட்டு சில நேரங்களில் செய்கிற அந்த சின்ன தவறுகள் சில நேரம் எல்லாம் ஆயிடுது, பாவங்கள் அது பெரிதா மாறிடுது. அப்போ சகையை பாருங்களேன், சகையை பார்த்து என்ன சொல்றாரு இயேசு? முதலாவது சகையை பார்க்கும் பொழுது, நான் இன்னைக்கு உன் வீட்டுல வந்து என்ன பண்ணணும், தங்கணும்பா, நீ வா அப்படிங்கிறாரு, கூப்பிடுறாரு, உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படிங்கிறாரு. ஆனா அப்போ வந்து அவனுக்கு ரட்சிப்பு உண்டுன்னு இயேசு சொல்லல. ஆனா அவன் எப்போ வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய பாவத்தனை உணர்ந்து, நான் செய்த தவறுக்கு நான் எல்லாருக்குமே என்ன பண்றேன், என் சொத்தை பாதி எழுதி நான் கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ அதே போல நான் நாளத்தனையே என்ன பண்ணிடுறேன், நான் வாங்கின காசெல்லாம் திருப்பி நான் அந்த ஜனங்களுக்கே கொடுத்துட்றேன் இப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவர் மனம் திரும்புறாரு. அப்போதான் இயேசு என்ன சொல்றாரு? இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம சில நேரங்கள் நம்மளுடைய பாவங்களை உணராமையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம், அது நம்மளுக்கே தெரியல. அப்போ தேவன் இடத்துல, ஏசப்பா அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, மனம் திரும்பி பாவத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா, மனம் திரும்பணும். மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த ரட்சிப்பை நம்மளால காத்துக்கொள்ள முடியாது. தேவனிடத்துல கேட்போம், அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும்.